வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போறோம். ஆட்சிக்கு வந்த 100 நாள்ல 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை ஈர்த்திருக்கோம். 102 MOU சைன் ஆயிருக்கு. வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அப்படின்னு டிவிகே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய டிபேட்டா மாறி இருக்கு. எல்லா நியூஸ் பேப்பர்லையும் இது சம்பந்தப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டையும் கொடுத்துட்டாங்க. இப்போ திமுக ஆட்சியில் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இருந்த TRB ராஜா இருக்கார்ல, அவர் வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. காலம் எவ்வளவு வேகமாக சுத்துது பார்த்தீங்களா? வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்களே, அது எப்படி பொருந்துது பாருங்க. தொழில்துறை அமைச்சராக TRB ராஜா இருந்தப்ப வெளிநாடுகளுடைய முதலீடுகள் பற்றி, வெளிநாட்டு கம்பெனி எவ்வளவு தமிழகத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தப்பட்ட டீட்டெயிலை எதிர்கட்சிகள் வெள்ளை அறிக்கையாக வெளியிட சொல்லி கேட்டாங்க. அப்போ TRB ராஜா என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணாரு? வெள்ளை அறிக்கை தானே அப்படின்னு பக்கத்தில் இருந்த ஒரு காலி எம்டி A4 சீட்டை எடுத்து காமிச்சு இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணாரு. இன்னைக்கு அதே TRB ராஜா 1 லட்சம் கோடி அப்படின்னு சொல்றீங்களே, அதற்கான வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க, எந்தெந்த நிறுவனத்தோட எவ்வளவு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு பட்டியலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. இதுக்கு பேர் தான் வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிறது அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. DMK கவர்மெண்ட்ல தொழில்துறை அமைச்சர் காலி பேப்பர் எடுத்து காட்டின மாதிரி டிவிகே மினிஸ்டர் பதில் கொடுக்காம பொறுப்பான முறையில் வெள்ளை அறிக்கையை வெளியிடணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போறோம்? மைக்கேல் அப்படிங்கிற ஒருத்தன் டிவிகே உடைய சப்போர்ட்டர், சிஎம் விஜய்க்கு ஆரம்பத்துல இருந்து சப்போர்ட் பண்றவன் சோசியல் மீடியால. அவன் முருகப்பெருமான இழிவாக பதிவு போட்டிருக்கான். சிவகார்த்திகேயன் சேயோன் அப்படிங்கிற ஒரு படம் நடிக்கிறார்ல, அந்த படத்துல சீமான் ஒரு ரோல் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் பரவணுச்சு. சீமானு முருகன் கதாபாத்திரத்தில், முருகப்பெருமான் கதாபாத்திரத்தில் வரப்போறாரு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பரப்பி விட்டாங்க. அதுக்கு ட்ரிகர் ஆகி இந்த மைக்கேல் அப்படிங்கிறவன் முருகப்பெருமான இழிவா பேசியிருக்கான். இந்து அமைப்புகள் மத்தியில் பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. டிவிகே கவர்மெண்ட் உடனடியாக இந்த மைக்கேல் அப்படிங்கிறவனை கைது பண்ணுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணும்போது என்ன சொன்னீங்க? பெண்களை யாராவது தரக்குறைவாக இரட்டை அர்த்தத்தில் யாராவது விமர்சனம் பண்ணா எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் விட மாட்டோம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இந்த கைது அப்படின்னு சொன்னீங்களே, அதே வேகத்தை இவனுடைய கைதிலையும் காட்டுங்க. ஏன்னா இந்து மக்கள் வழிபடக்கூடிய தெய்வத்தை கொச்சைப்படுத்தியிருக்கான். மத ரீதியான மோதலை தூண்டுற மாதிரி பதிவு போட்டிருக்கான். அதனால பிடிச்சி உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்து அமைப்புகள் கொந்தளிக்கிறாங்க. மாரிதாஸ் இருக்காருல்ல, அவரு இந்த மைக்கேலை பற்றி அவனுடைய ஊர் எது, அவனுடைய அட்ரஸ் எது, எங்கே வேலை பார்க்குறான், இது மாதிரியான டீட்டெயிலை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும், சன்மானம் வழங்கப்படும். டீட்டெயில் கொடுக்குறாங்களே அவங்களுடைய ரகசியம் காக்கப்படும். ஏன்னா இவன் மேலே புகார் கொடுக்கறதுக்காக, இவனை பிடிச்சி உள்ள தூக்கி போடுறதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு மாரிதாஸ் பதிவு போட்டிருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருவள்ளூர் காவல்துறை இந்த மைக்கேலுக்கு எதிராக வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. கிடைக்கப்பெற்ற புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க திருவள்ளூர் காவல்துறை. கூடிய விரைவாக இந்த மைக்கேல் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போறோம்? கோயம்புத்தூர்ல ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில 3rd இயர் படித்த மாணவன் கொல்லப்பட்டுட்டாரு. அந்த மாணவன் காவல் நிலையத்தில் போதைப் பொருட்களை யாரெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னு காவல்துறையினர்கிட்ட டீட்டெயில் கொடுத்ததாகவும், இந்த பையன் தான் டீட்டெயில் கொடுத்துட்டான் அப்படின்னு ஒரு காவலர் அந்த போதைப் பொருள் யூஸ் பண்ற கேங்குகிட்டயே இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணதுனால தான் அடிச்சு கொல்லப்பட்டிருக்கான் அந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஃபேக் நியூஸ் பரவுது 2 நாட்களாக. இதுக்கு சம்பந்தமே இல்லாம அண்ணாமலை ஏன் குரல் கொடுக்கல? போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணியெல்லாம் நடத்தினாங்க. இப்போ போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுனால தான் அந்த ஸ்டூடெண்ட் கொல்லப்பட்டிருக்கான், அண்ணாமலை மௌன வேதமா இருக்கிறாரா அப்படின்னு திராவிட ஜனதா கும்பல்லாம் கத்திக்கு இருக்காங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் காவல்துறையினர்கிட்ட இவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுனால இவன் கொல்லப்பட்டான் அப்படிங்கிறது தவறான ஒரு தகவல். ஆக்சுவலாக என்ன பிரச்சனை அப்படின்னா சீனியர் ஜூனியர் இடையேயான மோதல். அந்த மோதலின் விளைவாக தான் அந்த அமுதன் அப்படிங்கிற பையன் கொல்லப்பட்டிருக்கான். சீனியர் ஜூனியர் இடையேயான மோதலின் காரணமாக அந்த அமுதன் கொல்லப்பட்டிருக்கான். இதற்கு காரணமானவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. அதனால இந்த விவகாரத்தை ட்ரக் இஷ்யூவோட முடிச்சு போடுறது, இதுக்கு அண்ணாமலை வாய்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துறதெல்லாம் தவிர்க்கணும்.
ஏன்னா நடந்ததே வேற. கேங் ரைவல்ரி நடந்தது, ட்ரக் இஷ்யூ கிடையாது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.